வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்குன்னே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல்லேருந்து ஒரு நியூ அப்டேஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ 21/4/2025 அன்னைக்கு அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ அது ஃபஸ்ட்டு இருக்க நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இன்டிமேஷன் டு த கேண்டிடேட்ஸ் ஹூ செக்யூர்ட் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் டு அப்லோட் த டாக்குமெண்ட்ஸ். ஸோ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லி வந்திருக்கு. ஸோ என்னென்ன போஸ்டிங்க்கு அப்படின்னா, இது வரைக்கும் ரிசல்ட் வராத போஸ்டிங்ஸ்க்கு எல்லாமே இதுக்கு முன்னாடி வரைக்கும் டிரைவர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், ஸோ இவங்களுக்குலாம் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ரிசல்ட்டும் கொடுத்துருக்காங்க, அதுவும் பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் பர்சன் வித் டிசபிலிட்டி, பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், டெஸ்டிடியூட் விடோ, எக்ஸ் சர்வீஸ்மேன். ஸோ என்னென்ன ப்ரையாரிட்டிலாம் நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது கிளைம் பண்ணிங்களோ, ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இன்டிமேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ காப்பியஸ்ட் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஸோ அந்த போஸ்டிங்கெல்லாம் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி கிளீன்லினஸ் ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேன் எக்ஸெட்ரா, ஸோ இந்த போஸ்டிங் எல்லாருக்குமே அப்லோட் பண்ணணும். ஸோ அது இல்லாமல் வைவா வாய்ஸ் அட்டன் பண்ணாங்க இல்லையா, அந்த சீனியர் பைலீஃப், ஜூனியர் பைலீஃப் இவங்க எல்லாருமே, ஸோ அந்த ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர் அண்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், ஸோ இவங்களுக்கெல்லாம் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வந்து கொடுத்துருவாங்க. தென் வைவா வாய்ஸ் டிரைவர் எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களுக்கு அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு இந்த இதெல்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் செலக்டட் லிஸ்ட் அண்ட் வெயிட்டிங் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலீஃப், ஜூனியர் பைலீஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இவங்களுக்கான லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. தென் வெயிட் லிஸ்ட், அந்த டிரைவர் போஸ்டிங் இருக்கு இல்லையா, அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டும் வெயிட் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இன்றைக்கி 21/4/2025 இந்த மந்த்து கொடுத்த நியூ அப்டேட் இது. ஸோ இதில் இந்த ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். So the candidates who secured minimum qualification marks in the common written examination. ஸோ இதில் 9/11/2024 அன்னைக்கு சாட்டர்டே அன்னைக்கு நடந்த எக்ஸாமில் பார்ட் ஏ, பார்ட் பியில் என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னா காப்பியஸ்ட் அட்டெண்டர் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். ஸோ இதுக்கு இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க எல்லாரும் இந்த பிஎஸ்டிஎம், பிடபிள்யூடி, டெஸ்டிடியூட் விடோ, எக்ஸ் சர்வீஸ்மேன், அந்த ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே அப்ளிகேஷன் கூட நீங்கள் என்னென்னலாம் கிளிக் பண்ணி அதை ப்ரையாரிட்டி கிளைம் பண்ணிங்களோ அதை எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் இதை எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி அதை லாகின் பண்ணி பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களோட பாஸ்வேர்டு மறந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் வெப்சைட்லேயே வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிவிட்டு. இதை எப்போ பண்ணணும் அப்படின்னா 23/4/2025 புதன்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 26/4/2025 சனிக்கிழமைக்குள்ளே நீங்கள் பண்ணியிருக்கணும். ஸோ இது என்னென்ன டாக்குமெண்ட், என்ன பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய அத்தனை டாக்குமெண்ட்டும் பிடிஎஃப் ஃபைலாக மட்டும்தான் இருக்கணும். இதில் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டும் ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்டும் 1 MB வரைக்கும் இருக்கலாம். ஆனால் மற்ற சர்டிஃபிகேட், இந்த பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், டெஸ்டிடியூட் விடோ சர்டிஃபிகேட், எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட், இது எல்லாமே 300 KB மட்டும்தான் இருக்கணும். ஸோ சப்போஸ் இதை டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அதுக்கப்புறம் இந்த டேட்குள்ளே அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா கிளைம் பண்ண முடியாது எதுவுமே. ஸோ அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டும் வந்து மெயில் மூலமாகவோ இல்லை வேறு எது மூலமாகவோ அப்லோட் பண்ணக்கூடாது, சென்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து டைரெக்டாக அவங்க கொடுத்துருக்குற அந்த வெப்சைட்டில் உங்களோட லாகின் டீட்டெயில்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். மெயிலில் வந்து சென்ட் பண்ணக்கூடாது. த ஸ்கேன் டாக்குமெண்ட் ஷுட் பி பிளாக் அண்ட் ஒயிட் ஒன்லி. ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ண வேண்டியது உங்கள் டாக்குமெண்ட்ஸ் கலரில் இருந்தாலும் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் அதை ஸ்கேன் பண்ணியிருக்கணும். ஸ்கேன் பண்ணும்போது கலரு நல்ல விசிபிளாக இருக்கணும், கிளியராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பிளர்ராக இருக்கிற மாதிரி, ஏதாவது கிராஸாக ஸ்கேன் பண்ணுறது இந்த மாதிரி பண்ண வேண்டாம், நேராக வச்சு ஸ்கேன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு அது மொபைலில் ஸ்கேன் பண்ண முடியல அப்படின்னா ஜெராக்ஸ் சென்டருக்கு போயிடுங்க, இல்லை இ சேவை மையத்தில் கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க வந்து உங்களுக்கு கிளியராக ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க.
ஸோ இதே டாக்குமெண்ட் இதே ப்ராசஸ் தான் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க மற்ற போஸ்டிங்க்கு அப்லோட் பண்ணுறதுக்கும். இந்த டேட்டுக்குள்ளே அப்லோட் பண்ணிடுங்க. 23லேருந்து 26ஆம் தேதிக்குள்ளே அப்லோட் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த எக்ஸாம் எழுதியிருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்க அப்லோட் பண்ணாமல் விட்டுற போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.